அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 9th தமிழில் ஃபுல் ரிவிஷனாக இயல் 1 முதல் 9 வரைக்கும் ஒரு ஆப்ஷனோட ஒரு 100 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் ஒரு வினாக்களாக போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 9th தமிழ் வரைக்கும் ஒரு 3 லெசனாக ஆப்ஷன்ஸு அதே மாதிரி ஒரு குவிஸ் டைப்பில் டெஸ்ட்டுகளை பாட்டு வரோம். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த 100 கேள்விகளை ஒவ்வொன்றா. நேதாஜி எந்த ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றார்? நேதாஜி எந்த ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றார்? 1943 ஜூலை 9ஆம் தேதியன்று நேதாஜி பொறுப்பேற்றார். பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆணைமுத்து என்பவராவார். நா. பிச்சமூர்த்தி எந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? எந்த இதழில் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? அந்த இதழ் ஹனுமான் என்ற இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் பாருங்க, 1964ஆம் ஆண்டாகும். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. சிறுபஞ்சம் மூலம்னா எந்த இலக்கியம்? குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. இது சிறுவஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மலர்கை, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக உவம தொகையை குறிக்கும். குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. காரியாசனின் ஆசிரியர் யார்? சிறுவஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசன். அவருடைய ஆசிரியர் யார்? ஆன்சர், காரியாசனின் ஆசிரியர் மா. காயனார் ஆவார். நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆவார். கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? கல்யாண்ஜி அவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு பெயரில் வெளிவந்தது. அது எந்த பெயர்? சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளிவந்தது. எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்று கூறியவர் யார்? எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்று கூறியவர் யார்? அவர் செனக்கா என்பது சரி. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? அதனோடு என்பது தொடு உணர்வை குறிக்கிறது. தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது எது? ஆப்ஷனில் பாருங்க. தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது தென்னாட்டு பெர்னாட் ஷா என்பது அவருடைய சிறப்பு பெயர் கிடையாது. தனிநாயகம் அவர்கள் விரிவாகும் ஆளுமை என்ற சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்? தனிநாயகம் அடிகள் விரிவாகும் ஆளுமை என்ற சொற்பொழிவை ஆற்றிய இடம் யாழ் பல்கலைக்கழகம் ஆகும். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் யார்? பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையா என்ற வரியை பாடியவர் யார்? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையா என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல சுத்தானந்த பாரதியார் ஆவார். இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் என்பது சரி. கூட்கையிலோன் யாக்கை போல என்ற வரியில் யாக்கை என்பதன் பொருள் என்ன? இந்த யாக்கை வைத்து நிறைய தடவை கேள்விகள் கேட்டிருக்காங்க.
யாக்கை. கூட்கையிலோன் யாக்கை போல என்ற வரியில் யாக்கை என்பது மரத்தை குறிக்கும். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவர்தான் அந்த கையருகே நிலா என்ற புத்தகத்தையும் இயற்றியவராவார். வலம்புரி மூழ்கிய வாந்தமிழ் பரதவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வலம்புரி மூழ்கிய வாந்திமில் பரதவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறுல தான் அந்த வரி இடம்பெற்றுள்ளது. யாருடைய ஆட்சி காலத்தில் கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோர் பூம்புகாரில் வாழ்ந்தனர்? அது யாருடைய ஆட்சி காலம்? அது கிள்ளிவளவன் ஆட்சி காலத்துல தான் கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோர் பூம்புகாரில் வாழ்ந்தனர். கல்யாண்ஜியின் கவிதை நூல் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதை நூல் எது? அந்த கவிதை நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா முன்பின் என்பதாகும். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் மு வரதராசனார் என்பது சரி. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை கூறியவர் போர்ட்டன் ஆல்போர்ட் என்பது சரியான விடை. தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஆவார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எந்த ஆண்டு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு 1856ஆம் ஆண்டு. தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ் போன்ற நூல்களின் ஆசிரியர் சொக்கன் என்பவர் ஆவார். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு 10 பதின்மன்கர் உரை செய்துள்ளனர். அதுல சிறந்த உரை பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை. ஆனால் முதலில் உரை எழுதியவர் ஆன்சர் மணக்கொடவர் என்பது சரியான விடை. சென்னையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சென்னையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1968ஆம் ஆண்டு. எந்த இலக்கியத்தில் நீராடல் பருவம் உள்ளது? அது எந்த இலக்கியம்? இதுல பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் தான் நீராடல் பருவம் உள்ளது. மொத்தம் 10 பருவத்துல 7 பருவங்கள் பொது பருவங்கள், 3 பருவங்கள் மாறி மாறி வரும். அது சார்ந்த கேள்விகளும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன்ல பாருங்க பூவண்ணன் ஆவார். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் என்ன? இதுல 13 உட்பிரிவு உள்ளது. அந்த 13 உட்பிரிவு, அந்த உட்பிரிவின் பெயர் ஆன்சர் இளம்பகம் என்பது சரியான விடை. சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள் உள்ளன. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. வெண்பாவின் ஓசை எது? இது லாஸ்ட் குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. வெண்பா எந்த ஓசை உடையது? வெண்பா பார்த்தீங்கன்னா செப்பலோசை. இதுல வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல், கலிப்பானா துள்ளல், ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது. இந்த 4 இதையும் நல்லா தெரிஞ்சுங்க. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இதெல்லாம் என்னென்ன ஓசை உடையது? வெண்பா செப்பலோசை கொண்டது. குள்ள குளிர குடைந்து நீராடி, இது யார் தந்த வரிகள்? குள்ள குளிர குடைந்து நீராடி, இது யார் தந்த வரிகள்? இவங்க 12 ஆழ்வார்களை ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள் அவங்க தந்த வரியாகும். தமிழ் விடு தூதுவை ஊவேசா புதுப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு? தமிழ் விடு தூதுவை ஊவேசா புதுப்பித்த ஆண்டு ஆப்ஷன்ல 1930ஆம் ஆண்டாகும். இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? இலியாத் காப்பியம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். முந்திரி என்பதன் அதனுடைய அளவு என்ன? முந்திரி என்பது 1/320 ஒரு பங்கு தான் முந்திரியை குறிக்கும். உலக தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் அனுசரிக்கப்படும் தினம் எது? பிப்ரவரி 21 என்பது சரி.
விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த என்ற வரியை பாடியவர் யார்? விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல வாலி என்பது சரியான விடை. சு. சமுத்திரம் அவர்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? சமுத்திரம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் எந்த நூல்? வேரில் பழுத்த பலா என்பதுதான் அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூலாகும். கல்யாண்ஜியின் சில சிறுகதை நூல்களில் இல்லாதது எது? கல்யாண்ஜி இயற்றிய சிறுகதை நூல்கள்ல இல்லாதது எது? பார்த்தவொடனே சொல்லிடுவோம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்பது அவருடைய சிறுகதை கிடையாது. தமிழன்பனின் கவிதைகள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை? தமிழன்பன் கவிதைகள் கொடுக்கப்பட்ட மொழிகள்ல கன்னட மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை. அறிவை விரிவு செய், இது யாருடைய கூற்று? அறிவை விரிவு செய், இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கூற்றாகும். கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் என்ன? கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் என்பது சரியான விடை. கல்யாண்ஜியின் எந்த சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கல்யாண்ஜி அவருடைய எந்த சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக. வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆன்சர் இது பெரிய புராணம் என்பது சரி. இதில் பார்த்தீங்கன்னா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயருங்கிறது பெரிய ஔவையார் சொன்னது. ஆனால் பெரிய புராணங்கிறது தவறுன்னு தான் நினைக்கிறேன். இதை நான் செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பின் பண்ணுறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி? அகழ்வாரை தாங்கும் நிலம்போல என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது உவமை அணி என்பது சரி. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதாக கூறியவர் யார்? தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதாக கூறியவர் சு. சமுத்திரம் என்பது சரியான விடை. ஐம்பெருங்குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஐம்பெருங்குழு எண்பேராயம் இதில் இடம்பெறுபவர்கள் இடம்பெறாதவர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஐம்பெருங்குழுவில் இடம்பெறாதவர் யானை வீரர் என்பது சரியான விடை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை ஆகும். தொடை என்பதன் பொருள் என்ன? தொடை என்பதன் பொருள் ஆப்ஷன்ல பாருங்க, தொடுத்தலை குறிக்கும். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இது கேட்கப்பட்ட கேள்வி. பல்லாவரம் என்பது சரி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி ஆவார். வேரி என்பதன் பொருள் என்ன? வேரி என்பது எதை குறிக்கும்? வேரி என்பது தேனை குறிக்கும் சொல்லாகும். திருத்தொண்ட தொகை யாரால் எழுதப்பட்டது? திருத்தொண்ட தொகை யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், சுந்தரர் என்பது சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரி இடம்பெற்ற நூல் கணியன் பூங்குன்றனார். அந்த நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு உதாரணம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. நம்ம தமிழர்களோட தொடக்க கால சிற்பக்கலைக்கு உதாரணம் நடுகள் என்பது சரி. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை என காளைகள் பற்றி எந்த நூல் சிறப்பாக கூறுகிறது? நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையில தான் காளைகள் பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரியை பாடியவர் யார்? கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரியை பாடியவர் கவிமணி ஆவார். திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியது யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியது
நம்பியாண்டார் நம்பி என்பது சரியான விடை. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமலரி பட்டர் என்பது சரியான விடை. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு எப்போது நடந்தது? எந்த ஆண்டு நடந்தது? ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டாகும். கவிஞர் தமிழொலி பிறந்த இடம் எது? கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் புதுவையில் பிறந்தார் என்பது சரி. இயற்கையை வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்றவர் யார்? இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்றவர் வள்ளிக்கண்ணன் ஆவார். ஆப்ஷன் டி சரி. கந்தர்வன் எழுதிய நூல்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க. கந்தர்வன் எழுதிய நூல்களில் ஒன்று. ஆன்சர் கொம்பன் என்பது சரியான விடை. பட்டி மண்டபம் பற்றி கூறாத நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பட்டி மண்டபம் பற்றி கூறாத நூல் திருக்குறள். இதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம் இதில் எல்லாம் பட்டிமன்றம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறள் பட்டிமண்டபம் பற்றி கூறாத நூலாகும். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் என்பது சரி. கண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882ஆம் ஆண்டாகும். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் யார்? பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல நீலாம்பிகை அம்மையார். இவர் பார்த்தீங்கன்னா யாருடைய மகள்? மறைமலை அடிகளாரின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். அதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. மலாலா எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்? கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா இவங்க இணைந்து தான் அந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருப்பாங்க. எந்த ஆண்டு? இதில் 2014 தான் பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் ஆப்ஷனில் தப்பு. இதில் மலாலா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. நேவிக் செயலி யாருக்காக உருவாக்கப்பட்டது? இது ஆப்ஷனில் அப்படியே தப்பாக பண்ணிட்டேன். நேவிக் செயலி யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். நேவிக் செயலி மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பின் பெயர் என்ன? கல்யாண்ஜி அவர் இயற்றிய கட்டுரை தொகுப்பு அதனுடைய பெயர் அகமும் புறமும் என்பது சரி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதில் 8 தளங்கள், ஒவ்வொரு தளம் எதுக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். 2010ஆம் ஆண்டு என்பது சரி. முதுமக்கள் தாளிகள் எந்த அகழ்வாய்வின் போது கிடைத்தன? முதுமக்கள் தாளிகள் எந்த அகழ்வாய்வின் போது கிடைத்தன? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வின் போதுதான் முதுமக்கள் தாளிகள் கிடைத்தன. அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு 1952ஆம் ஆண்டாகும். மங்கள்யான் திட்ட இயக்குனர் யார்? மங்கள்யான் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் அருணன் சுப்பையா என்பது சரி. பெரியார் செய்த சில எழுத்துச் சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான். அது எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஆன்சர் 1978. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி ஆவார். மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி என்பது சரியான விடை. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? இவரோட நூல் தான் ஊரும் பேரும், தமிழின்பம் போன்ற நூல்கள். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர்
ராபி சேது. இதே வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து அனுமரை குறிக்கும். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் அண்ணாமலை என்பது சரி. பாண்டிய நாட்டு நாணயங்களை உருவாகும் பகுதிக்கு என்ன பெயர்? பாண்டிய நாட்டு நாணயங்கள் உருவாகும் பகுதிக்கு அக்க சாலை என்று பெயராகும். பாபம் செய்யாதிரு மனமே, இது யாருடைய பாடல்? இது சித்தர் பாடல்களில் இது ஒரு முக்கியமான கேள்வி. பாபம் செய்யாதிரு மனமே, இது வந்து கடுவெளி சித்தருடைய பாடலாகும். சந்த பாடல் வடிவங்களில் பொருந்தாதது எது? சந்த பாடல் வடிவங்களில் பொருந்தாதது ஆப்ஷன்ல கரகாட்ட சிந்து என்பது சந்த பாடல் வடிவங்களில் பொருந்தாத ஒன்றாகும். எருது கட்டி எனும் மாடு தழுவுதல் பற்றி கூறும் இலக்கியம் எந்த இலக்கியம்? எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் பற்றி கூறும் இலக்கியம் கண்ணுடையமன் பல்லு என்பது சரி. 1932ஆம் ஆண்டு கலைமகள் பரிசு பெற்றவர் யார்? ஆப்ஷன்ல 1932ஆம் ஆண்டு அந்த கலைமகள் பரிசு பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என்ற வரியை பாடியவர் யார்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என்ற வரியை பாடியவர் வள்ளலார் என்பது சரி. நா. பிச்சமூர்த்தி அவருடைய புனைப்பெயர் என்ன? ஆப்ஷன்ல அவருடைய புனைப்பெயர் என்ன? இதில் அவர் பிஜு, ரேவதி போன்ற புனைப்பெயரில் எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி ஆவார். கல்யாண்ஜியின் ஒரு சிறு இசை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கல்யாண்ஜியின் ஒரு சிறு இசை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? அது 2016ஆம் ஆண்டு. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற வரி இடம்பெற்ற நூல் யசோதர காப்பியமாகும். திங்கள் முடி சூடுமாலை தோன்றல் விளையாடு மாலை என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? திங்கள் முடி சூடுமாலை தோன்றல் விளையாடு மாலை என்ற வரிக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். மக்கள் நாகரீகம் எங்கு வேரூன்றியது? இது கேட்கப்பட்ட கேள்வி. மக்கள் நாகரீகம் எங்கு வேரூன்றியது? குறிஞ்சி என்பது சரி. மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி எத்தனை அடிகள் சிறப்பிக்கின்றன? மாங்குடி மருதனார் தான் இயற்றியிருப்பார். மதுரை காஞ்சியில் நிலையாமையை பேசும் நூலும் மதுரை காஞ்சி. இதில் மதுரையை பற்றி 354 அடிகள் சிறப்பிக்கின்றன. ஓரெதுகை பெற்ற 2 அடிகள் அளவொத்து வருவதற்கு என்ன பெயர்? ஓரெதுகை பெற்ற 2 அடிகள் அளவொத்து வருவது சிந்து வகையாகும். நாகர்கோவில் சந்தை எதற்கு பெயர் பெற்றது? நாகர்கோவில் சந்தை எதற்கு பெயர் பெற்றது? நாகர்கோவில் பூச்சந்தைக்கு பெயர் பெற்றதாகும். சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எந்த நூல்? சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் ஆப்ஷன்ல குற்றம் பார்க்கில் என்பது சரி. நசை பெரியது உடையர் என்ற வரியை பாடியவர் யார்? நசை பெரியது உடையர் என்ற வரியை பாடியவர் பெருங்கடுக்கோ என்பது சரியான விடை. தேனி மயிலாடும் பாறை அருகிலுள்ள சித்திரக்கல்லில் காணப்படும் ஓவியம் என்ன ஓவியம்? தேனி மயிலாடும் பாறை அருகிலுள்ள சித்திரக்கல்லில் காணப்படும் ஓவியம் ஆன்சர் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற வரியை கூறியவர் யார்? பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற வரியை கூறியவர் ஆன்சர் கரெக்டு தான், ஆலத்தூர் கிழார் என்பது சரியான விடை. இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட். நல்லா இப்படியே படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.